அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நிகழ்துங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா பௌர்ணமி நாட்கள், அமாவாசை நாட்கள், விசேஷ நாட்களில் வந்து கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தென்படும். அதே மாதிரி இந்த மாதிரி பௌர்ணமி தினங்கள், அமாவாசை, விசேஷ நாட்கள் ஏற்படக்கூடிய கிரக மாற்றமும் பார்த்திங்க அப்படின்னா அதன் சார்பான ஒரு அதீத நன்மையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாற்றங்கள், அந்த பலன்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து வேறுபட்டு காணப்படும். தற்போது பௌர்ணமி தினம், அதுவும் அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து அதிசக்தி நிறைந்த ஒரு நாள். அப்படிப்பட்ட நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் அதிலும் எந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஐப்பசி பௌர்ணமி. சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு நாள், முருகப்பெருமானுக்கு உரிய இந்த ஐப்பசி பௌர்ணமி. இப்படி கூடுதல் சிறப்பு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய நவக்கிரக மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அந்த தாக்கம் வெவ்வேறு வகையில் பலன்களை கொடுத்தாலும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கப்பெற போகிறது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கப்பெற போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தெரிந்த நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பௌர்ணமி தினத்தன்று உருவாக இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாமர்த்தியமான தங்களுடைய பேச்சின் மூலமாக காரியங்களை வந்து சாதித்து கொள்வீங்க. பணம் வர்றது அதிகரிக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை தருங்க. மற்றவர்களின் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க. கௌரவம், அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆர்டர்கள் வருவது திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம். புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறலாம். குடும்பத்தில் வசதி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நிலை இருக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பான நிலை காணப்படுங்க. பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைத்து காண்பீங்க. அதே மாதிரி பொறுப்புகள் வந்து அதிகரிக்கும். கலைத்துறையினர் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை பெறுவாங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல திருப்தி உண்டாகுங்க. அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். வீண் அலைச்சல், வேலை பளு ஆகியவை இருக்கத்தான் செய்யும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள், கிண்டல், கேலி பேச்சு இவை எல்லாத்தையும் தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய கடமைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது. குடும்ப கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். தொழில் வியாபாரத்தில் வந்து மேன்மை உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நிதானமாக பேசுறதன் மூலமாக காரிய வெற்றி அடைவீங்க. மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கணும். உழைப்பு வீணாகலாம். அதனால் திட்டமிட்டு எதையும் செய்யறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். மேலதிகாரிகளுடன் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாம அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக முடியுங்க. அதே நேரம் சின்ன விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதான மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் நிலம், பூமி, கட்டிடம், வீடு, மனை போன்றவை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் வந்து உயரதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளினுடைய கொட்டம் அடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கப்பெறும். அரசு தொடர்பாக பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து, கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். புத்திர பாக்கியம் ஏற்படுங்க. வீட்டு வாடகை வசூல் வந்து திருப்திகரமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்கள் தொடர்பான சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எதிரிகளின்
பணமும் வந்து சேர வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். விருந்தினர் வருகையால் வீடே விழாக்கோலம் போகணும் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களுடன் பார்த்தீங்கன்னா சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம். அதனால கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள், விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள், பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறலாம். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகளிலும் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் தங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். அரசு பதவியில் இருக்கிறவங்களுடைய தயவால அனுகூலமான பலன்களையும் நீங்க அடைவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாகவே நடந்து முடியும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை உருவாகலாம். வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க. உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும். ஆனாலும் தலைவலி, நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது. அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்க. உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள், வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும். குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க. பணவரவு சாதகமாகவே இருக்கும். நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க. பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க. வாகன பயணங்கள்ல சற்று கவனமா இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும். புதிய பிஸ்னஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க. குடும்பத்துல புதிய சேர்க்கைகள், நற்செய்திகள் வந்து கிடைக்கப்பெறலாம். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சகோதரர் வகையில் ஒற்றுமை பிறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயார் ஆதரவு
அனுசரித்து பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க. நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப் பெறுவீங்க.